நீ சொல்லாமலேயே உன் அனைத்து பிரச்சனைகளையும் அறிந்தவன் நான். அந்த பிரச்சனைகள் எதற்காக இப்பொழுது வருகின்றது என்கின்ற உண்மை உனக்கு தெரிந்தால் நீ ஆச்சரியப்படுவாயே தவிர ஒரு பொழுதும் அவதியை படமாட்டாய். உன் புலம்பல்கள் எது சம்பந்தப்பட்டது என்கின்ற விஷயத்தை அறிந்த நான் உன் கஷ்டத்தை போக்கி அந்த புலம்பல்களை நிறுத்தி மனம் நிறைய சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கின்றேன். உனக்கு எப்பொழுதுமே உற்ற துணையாக நான் இருக்கின்றேன். யாரும் இல்லை உன் குறைகளை தீர்க்க, உன் குறைகளை கேட்க என்று கவலைப்படாதே. உன் குறைகளை போக்க நான் இருக்கின்றேன். மனம் விட்டு பேச ஒரு அழகான அன்பான உறவை சம்பாதித்தால் அதுதான் நாம் வாழ்ந்த வாழ்விற்கு அர்த்தத்தை கொடுக்கும். நீ யாரை முழுமையாக நம்பி இருந்தாயோ அவர்கள் உன்னை ஏமாற்றியதால் மனம் முழுக்க நம்பிக்கை இழந்து இப்பொழுது நீ பரிதவித்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு வழிகாட்டியாக நான் இருக்கின்றேன். எந்த ஒரு முடிவையும் நீ தவறாக எடுத்து விடாமல் நான் உன்னை பாதுகாக்கின்றேன். இழந்தது எல்லாம் போதும், இனிமேல் பெறப்போவதாவது நிலையானதாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். பாதியிலேயே விட்டு செல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த புவியில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் எதுவுமே நிரந்தரமில்லாத நிலைதான் இருக்கின்றது. எல்லாமே தற்காலிகமானது. அப்படி இருக்கும் பொழுது எது நிரந்தரமாக வேண்டும் என்று நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய்? பல சூழ்நிலைகள் உன்னை பலப்படுத்தி இருக்கின்றது. பல சோதனைகள் உனக்கு வழிகொடுத்துதான் இருக்கின்றது. உன் மனமும் நீயும் எப்பொழுதும் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் சோதனை என்கின்ற பெயரில் பல விஷயங்களை நான் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். கற்றல்கள் முடிந்தது. இனிமேல் அதை பயன்படுத்தி நீ ஜெயிக்கக்கூடிய நேரங்கள் தான் ஆரம்பமாகும். எப்பொழுதும் என்னோடு ஐக்கியமாக இரு. உன் பிரச்சனைகளை பற்றி நீ சிந்திக்கும் பொழுது அந்த சிந்தனையில் உடனேயே இந்த முருகன் தோன்றி அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் நான் கொடுத்து விடுவேன். வெகு நாட்களாக மனதிற்குள் ஒரு ஆசையை வைத்திருக்கின்றாய். அது நிறைவேறினால் போதும் முருகா என்று அவ்வப்பொழுது என்னிடம் மன்றாடுகின்றாய். நிச்சயமாக நான் அந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பேன். உன் லட்சியத்தை நீ சுலபமாக எட்டி பிடிக்க என் கரங்கள் உனக்கு உதவி கரங்களாக நிச்சயம் இருக்கும். இது நாள் வரை தோற்று கொண்டிருந்தாய், இனிமேல் ஜெயிக்கப் போகின்றாய். இது நாள் வரை உன் வாழ்க்கையில் பல தடைகளை நீ சந்தித்தாய். இனிமேல் தடைகள் இல்லாமல் உன் வாழ்க்கை பாதை சுலபமான பாதையாக இருக்கும். வெற்றி கொடியை நீ நிச்சயம் காண்பாய். எல்லாமே நன்மைக்கு தான் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுதிலும் உன்னுடைய மனம் வருத்தம் எனக்கு புரிகின்றது. உன் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய அளவிற்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பல உன்னை தேடி வரும். நிறைய கற்றுக்கொள்ளும் நீ இனிமேல் அதை பயன்படுத்தி வெற்றியும் காண்பாய். உனக்கென பல நன்மைகள் தானாக உருவாகும். இப்பொழுது எல்லாம் வாழ பழகி கொண்டாய். ஒவ்வொரு நிமிடமும் நீ ஜெயிக்கக்கூடிய நிமிடங்களாக நான் மாற்றி தருவேன்.